ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனாக ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். பட் ரொம்ப சூப்பராக இருக்க போது. நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட முன்பகுதியை நான் அடியில் வச்சுருக்கேன், லைனிங் கிளாத் மேலே வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்துக்கு மேலே வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் இன்றைக்கி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே ட்ரைஸ் எடுத்திருக்கேன். ட்ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம தையல் போடணும். தையல் போடுறதுனா நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற மார்க் பண்ணியிருக்கிற பீஸ்க்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கேப் இருக்கும் இல்லையா, ஸ்டிச்சிங்க்கு பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து உள்ளே எடுத்து விட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்லைன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்கும். ரொம்ப வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபினிஷிங், ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்கில் கிடைக்கும். நல்லா வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டே நீங்கள் தையல் போடுங்க. அண்ட் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே ஆம்ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லைனிங் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து நாங்கள் தையல் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணலை, ஏன்னா நம்மளுக்கு அந்த கரை பகுதி தான் வந்து அடியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சிங்கிளாக வந்து நம்ம மடித்து விட்டாலே போதும். அண்ட் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்வாஸுமே வந்து உங்களுக்கு நார்மலாக சாரீ கிளாத் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிளாத்தில் வந்து கேன்வாஸ் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 5 பீஸ் கிட்ட வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். கட் பண்ண பீஸை வந்து நம்ம அப்படியே மடித்து தான் தையல் போட போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து கேன்வாஸ் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். அயன் பண்ணனால எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்டிஃப்னஸ் கிடச்சிது. அண்ட் உங்களுக்கு வந்து அயன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கார்னர்லேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரியே மடித்து அந்த பீஸ் எல்லாமே வந்து உள்ளே போகிற மாதிரி கார்னரில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். பட் ஆனால் லுக் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்ததுன்றதை விட ரொம்ப நீட்டாக இருந்தது. ரொம்ப ஷட்டிலாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லா பீஸையுமே வந்து இதே மாதிரியே ஃபுல்லாகவே நான் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து நான் அயன் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இந்த டைம் ஜஸ்ட் அயன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா கிளாத் வந்து எல்லா கிளாத்துக்கும் வந்து நம்ம அயனிங் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு கிளாத் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஹீட் ஆயிடும். ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் அயன் பண்ண மாட்டேன். அண்ட் மேக்ஸிமம் கேன்வாஸ் ஒர்க்குமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இந்த டைம் வந்து கேன்வாஸ் கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கணும். ஸோ அதனால் நான் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கேன்வாஸுமே நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டைமண்ட் கட் கொடுக்குறதுக்கு நார்மலாக வந்து நீங்கள் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் வந்து ஒரு நாலாக மடிச்சுக்கோங்க. நாலாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து அந்த மடிப்பு பகுதி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு 1.5 இன்ச் நீளமும் 1.5 இன்ச் வந்து அகலமும் நான் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் கட் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கோங்க. அந்த தையல் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் வந்து நீங்கள் அந்த மடிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்த பார்ட் வரும்போது லைட்டாக அந்த மடிப்பு வந்து இந்த சைடு ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் ஃபுல்லாக ஃபோல்டட் பீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா எல்லா பீஸுமே வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப வந்து எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து நான் 5 பீஸுமே இதே மாதிரியே ரெடி பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நான் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு 4 பீஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் அந்த 4 பீஸ் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்திருப்பேன். ரெடி பண்ண டிசைன் வந்து நம்ம இப்போ அப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சு ஃபுல்லாகவே நம்ம தையல் போட போகிறோம்.
ஸோ அந்த தையல் போடுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல அதை ப்ளேஸ் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த டிசைனை. நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து ப்ளவுஸோட கார்னரில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டிசைனோட கார்னர் இருக்க மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து 4 சைடுமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த சைடில் வந்து ஒரு கட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கட்டிங்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிற அந்த பீஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே 4 சைடுமே வந்து எல்லா பீஸையுமே தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். அண்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளார் பேட்டர்னோ இல்லை வேறு ஏதாவது வந்து நீங்கள் பர்டிகுலராக ஒரு டிசைன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணவே முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்து இதில் லேஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்கேன். பட் ஆனால் கேன்வாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது அதோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து கேன்வாஸ் கட் பண்ண தெரியல, நான் நார்மலாக தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த லேஸ் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 80% வந்து இதை ஃபுல்லாக நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். அண்ட் நான் வந்து ஓரலாக எல்லாத்தையும் தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் கேன்வாஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து நான் லேசர் கொடுக்க போகிறேன். லேஸ் வந்து நான் நல்ல ஒரு க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் லேஸுமே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ரிங் பேட்டர்ன் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு ப்ளைனாக தான் இருக்குது கிளாத்து. கீழே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்ம டிசைன் வச்சுருக்க கிளாத் வந்து ப்ளைனாக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஃபுல்லாகவே லேசர் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக அதே மாதிரி லேஸ் கொடுக்கும்போதுமே வந்து நீங்கள் அந்த கட்டிங் கொடுக்குறீங்க இல்லையா, மேலே வந்து அந்த டைமண்ட் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் கீழே வரும்போதும் வந்து நம்ம அந்த லேஸை லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸை வந்து நல்லா வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு நீங்கள் தையல் போடும்போது அந்த ஷேப்புமே வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். சேம் டைம் வந்து லைட்டாக வந்து அந்த லேசர் கொடுத்தனால ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஹைலைட் பண்ண மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃப்ளாரை. அண்ட் நெக்லைனுமே வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே பேட்டர்னில் நம்ம ரெடி பண்ண மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் தனியாக நீங்கள் லேஸ் கொடுத்துட்டு தனியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்ச் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே செப்ரேட்டாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்லைனோட ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைனுமே நான் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்கோட சேர்த்தே வந்து அந்த டிசைன் அந்த ஃப்ளார் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாரீ கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ சாரீலேயுமே வந்து இதே பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தாங்க. சாரியோட பேட்டர்ன் தான் நான் அப்படியே வந்து ப்ளவுஸ்க்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் சாரீக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இந்த டிசைனும். அண்ட் இதில் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்லீவ் நம்ம பார்க்கலாம், ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸ்லீவ் வந்து நார்மலாக எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸில் வந்து ப்ளவுஸோட முன்பகுதிக்கு மேலே வந்து நான் லைனிங் வச்சுருக்கேன். லைனிங் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் நான் வரைஞ்சிருக்கேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கேன். வரைஞ்ச பீஸை வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்ட வரைக்குமே வந்து அந்த பீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லைனிங் கிளாத் எல்லாமே வந்து உள்ளே எடுத்து விட்டுறலாம். உள்ளே எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவு எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ சிங்கிள் பேட்டர்ன்லேயே நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே கார்னரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் வந்து மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. தையல் போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸோட பீஸ் வந்து நம்ம லைனிங்க்கு உள்ளே விட்டு நம்ம கார்னர்லேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நெக்லைனு அண்டு ஸ்லீவ் ரெண்டுமே வந்து இதே பேட்டர்னில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஸ்லீவ் பர்டிகுலராக வந்து இதே மாதிரி வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து நீங்கள் உள்ளே விடும்போது அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பைப்பிங் எதுவுமே கொடுக்கல அண்ட் லேஸ் மட்டுமே வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கண்டிப்பாக அவசியம்தான். அண்ட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணதுக்கப்புறம் சென்டரில் அந்த ஹோல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நான் க்ரீன் கலர் கிளாத் வச்சுட்டு அதுக்கும் கீழே வந்து நான் லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தும் வச்சுட்டு ஃபுல்லாகவே அந்த ப்ளேஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அடியில் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து கீழே வந்து நான் லேசர் கொடுத்துருக்கேன். லேஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அந்த பீஸை கட் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இது ஃபுல்லாக கட் பண்ணதோடு நிப்பாட்டாமல் ஃபுல்லாகவே ஓவர்லாக் கொடுத்துருங்க. ஓவர்லாக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து உங்களுக்கு நூல் நூலாக பிரிஞ்சு வராது. உங்களுக்கு லைஃப் டைம் வந்து அந்த டிசைன் அப்படியே இருக்கும். அண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் மட்டும் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வியர் பண்ணும்போது அதோட ஸ்லீவோட லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சிங்கிளாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு வந்து மினிமலாக இருக்கும், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீ வந்து நான் இன்றைக்கி வியூ பண்ண முடியல, பட் ஆனால் சாரீக்கு மேட்சிங்காக இருந்தது இந்த ப்ளவுஸு. உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.